டிஜிட்டல் பார்ட்டி ஹியர் அகெயின் வித் an இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி. அழகான குவா காட்டுக்கு உங்க எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது சும்மா சாதாரண கதை கிடையாது. ரொம்பவே சுவாரஸ்யமான நாம நிறைய விஷயங்கள் கத்துக்க போற ஒரு சூப்பரான கதை. சரி, வாங்க நேர கதைக்குள்ள போயிடலாம். இந்த குவா காட்டுல ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் இருந்துச்சு. அங்க ரெண்டு முக்கியமானவங்க வாழ்ந்து வந்தாங்க. ஒரு பக்கம் யாருன்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப முரட்டு பலம் கொண்ட ஒரு பெரிய கருப்பு பாம்பு. மத்தவங்கள பயமுறுத்துறதே அதுக்கு வேலையா இருந்துச்சு. இன்னொரு பக்கம் அமைதியா உட்காந்து எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சின்ன ஆனா ரொம்பவே புத்திசாலியான ஆந்தை. முரட்டு பலமா இல்ல புத்திசாலித்தனமா, இது ரெண்டுல எது கடைசியா ஜெயிக்க போகுதுங்கிறதெல்லாம் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். அந்த கருப்பு பாம்பு செஞ்ச அட்ராசிட்டி கொஞ்ச நஞ்சம் இல்ல. ஆலமரத்தை சுத்தி வாழ்ந்த முயல், அணில், புறா எல்லாமே ரொம்ப ரொம்ப கவலையில இருந்தாங்க. ஐயோ, இந்த பாம்பு எங்க குட்டிகளை எல்லாம் பயமுறுத்துதே, எங்க முட்டைகளை எல்லாம் சாப்பிட்டுடுதே, எப்படியாவது இதுக்கு ஒரு முடிவு கட்டணுமே அப்படின்னு அவங்க ரொம்ப சோகமா பேசிக்கிட்டாங்க. அவங்க படுற கஷ்டத்தை பார்க்கவே மனசுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? இப்போ உங்க எல்லாருக்கும் மனசுல ஒரு கேள்வி ஓடும். ஒரு சின்ன பறவையால எப்படி அவ்ளோ பெரிய பலம் வாய்ந்த பாம்பை தோற்கடிக்க முடியும், இல்லையா? இவங்க அழுததெல்லாம் அமைதியா கேட்டுக்கிட்டு இருந்த நம்ம புத்திசாலி ஆந்த அவங்களுக்கு உதவி செய்ய முன் வந்துச்சு. அந்த முரட்டு பாம்பை விரட்டி அடிக்க ஒரு அட்டகாசமான மாஸ்டர் பிளானை அவங்க கிட்ட சொல்லுச்சு. ஆனா இந்த மாஸ்டர் பிளானை செயல்படுத்துறதுக்கு ஆந்தைக்கு ஒருத்தரோட உதவி தேவைப்பட்டுச்சு. உடனே பக்கத்து மரத்துல இருந்த குரங்கு கிட்ட போய் உதவி கேட்டாங்க. ஆனா அந்த குரங்கு என்ன சொல்லுச்சு தெரியுமா? அப்பா சுவாமி, என்கிட்ட பலம் எல்லாம் இருக்கு, ஆனா அந்த பாம்போட சண்டை போடுற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல, தயவு செஞ்சு என்னை விட்டுருங்க அப்படின்னு பயந்து போய் சொல்லுச்சு. அப்போதான் நம்ம ஆந்த உள்ள வந்து தன்னோட புத்திசாலித்தனமான திட்டத்தை சொல்லி அந்த குரங்குக்கு ஒரு பெரிய தைரியத்தை கொடுத்துச்சு. ஆந்தையோட திட்டம் என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே வித்தியாசமானது. குரங்கு கிட்ட, நீ ஒரு இனிமையான தேன்கூட்டை உடைச்சு அதை அப்படியே அந்த பாம்போட குகைக்கு வெளியில போட்டுட்டு சத்தம் இல்லாம அமைதியா காத்திரு அப்படின்னு சொல்லுச்சு. என்னடா இது, தொந்தரவு பண்ற ஒரு முரட்டு பாம்புக்கு போய் சுவையான தேன் கொடுக்க சொல்றதே ரொம்ப விசித்திரமா இருக்குல்ல? ஆனா இதுல தான் ஒரு மிகப்பெரிய ரகசியமே அடங்கி இருக்கு. நாட்கள் அப்படியே போக போக என்னாச்சு தெரியுமா? முதல் நாள் குகைக்கு வெளியில இருந்த தேனை சாப்பிட்டு அந்த பாம்பு ரொம்பவே சந்தோஷப்பட்டுச்சு. 4வது நாள் ஆகும்போது தினமும் நமக்கு இதே மாதிரி சுவையான தேன் கிடைக்கும்னு ரொம்ப பேராசையோட எதிர்பார்த்துச்சு. 7வது நாள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம அந்த இலவச உணவை முழுமையா நம்ப ஆரம்பிச்சிருச்சு. பாம்போட அந்த பெரிய பேராசையே அதை அப்படியே முட்டாளாக்கிடுச்சு. இப்போ கதையில ஒரு செம்ம ட்விஸ்ட். பாம்புக்கு தேன் மேல அவ்வளோ ஆசை வந்த பிறகு நம்ம ஆந்த திடீர்னு குரங்கு கிட்ட ஒரு ஐடியா சொல்லுச்சு. சுவையான தேன்கூட்டுக்கு பதிலா ஒரு கோபமான குளவி கூட்ட அங்க வைக்க சொல்லுச்சு. என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? அடடா, ரொம்ப சஸ்பென்ஸா இருக்குல்ல? இப்போ ஆக்ஷன் ஆரம்பம். வழக்கம் போல அங்க தேன்கூடு தான் இருக்குன்னு நினைச்சு நம்ம முரட்டு பாம்பு அந்த குளவி கூட்ட ஒரே கடியா அப்படி கடிச்சிடுச்சு. அவ்வளவுதான், உள்ள இருந்த குளவிகள் எல்லாம் செம்ம கோவமா வெளியே வந்து அந்த பாம்பை சரமாரியா கொட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ சரியா நம்ம ஆந்தை என்ன பண்ணுச்சு தெரியுமா? ஒரு பெரிய கல்ல தூக்கி அந்த கூட்டின் மேல போட்டு குளவிகளை இன்னும் உசுப்பேத்தி பாம்பை நல்லா கொட்ட வச்சுது. அந்த குளவிகள் கொட்டுன வலிய நம்ம முரட்டு பாம்பால கொஞ்சமும் தாங்கவே முடியல. தன்னை காப்பாத்திக்கிறதுக்காக அந்த பாம்பு குவாக்காட்டை விட்டே ரொம்ப தூரம் ஓடி போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பாம்பு அந்த பக்கமே தலை வச்சு படுக்கல. இதனால குவாக்காட்டுல இருந்த அணில் குட்டிகள்லாம் ரொம்ப சுதந்திரமா வெளியே விளையாடுச்சு. புறாக்கள் பாதுகாப்பா முட்டையிட்டு எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு சின்ன ஆந்தையோட புத்திசாலித்தனம் ஒட்டுமொத்த காட்டையுமே காப்பாத்திருச்சு, பாத்தீங்களா? குழந்தைங்களா, இந்த சுவாரஸ்யமான கதையிலிருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பாப்போமா? எப்போதுமே முரட்டு பழத்தை விட புத்திசாலித்தனம் தான் கடைசியில ஜெயிக்கும். மூளையை யூஸ் பண்ணா எதையும் சாதிக்கலாம். அது மட்டும் இல்லாம நாம எல்லாரும் இந்த ஆந்த குரங்கு மாதிரி ஒற்றுமையா செயல்பட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனையா இருந்தாலும் சுலபமா தீர்க்கலாம். மத்தவங்களை எப்பவும் துன்புறுத்துறவங்க வாழ்க்கையில ஒருபோதும் ஜெயிக்கவே மாட்டாங்க. நீங்களும் உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனை வந்தாலும் முரட்டுத்தனத்தை விட புத்திசாலித்தனத்தை தான் பயன்படுத்தணும், சரியா? உங்க அறிவை பயன்படுத்தி நீங்க அடுத்ததா என்ன பிரச்சனையை தீர்க்க போறீங்கன்னு யோசிங்க. இந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு டிஜிட்டல் பார்ட்டி.